ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. நம்மளோட சேனலில் போடக்கூடிய வீடியோக்கு தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணு இன்க்ரீடியன்ஸை வச்சு வெள்ளைப்பூண்டு சட்னி எப்படி அரைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் 2 தக்காளி, 6 வரமிளகா, 2 பெரிய சைஸ் பூண்டு. ஆனால் நம்ம இன்னைக்கு ஒரு பெரிய சைஸ் பூண்டை மட்டும்தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஒரு பேன் அடுப்பில் வச்சு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும். ரீஃபைண்ட் ஆயில் இருக்கு இல்லையா, அதை தேவையான அளவு ஊற்றிக்கணும். என்கிட்ட ரீஃபைண்ட் ஆயில் தான் இருக்குதுன்றதுனால நான் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட நல்லெண்ணெய் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெயில் செஞ்சால் இது ரொம்பவே நல்லதுங்க. இந்த சட்னி ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சுவையாகவும் இருக்குங்க. டக்குன்னு நீங்கள் ஏதாவது சட்னி செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த சட்னியை சூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுவையாகவே இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் நம்ம 6 வரமிளகா சொன்னோம் இல்லையா, அதை எடுத்து இப்போ அடுப்பில் போட்டுக்கணுங்க. ஆறு வரமிளகாயை நம்ம என்ன செய்யணும்னா லைட்டாக அப்படியே இது பண்ணிட்டு கிண்டிகிட்டே இருக்கணுங்க. அடியில் தீ பிடிக்காமல் பார்த்துக்கணும். கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மிளகாய் காஞ்சதுக்கு அப்புறமேட்டு பூண்டு நறுக்கி வச்சோம் இல்லையா, ஒரு பெரிய சைஸ் பூண்டு, ஒரு 15 பல் இருக்குங்க. அந்த 15 பல்லை நம்ம வந்து போட்டு அப்படியே ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் அப்படியே நம்ம வந்து வதக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ 2 பெரிய சைஸ் தக்காளி இருக்கு இல்லையா, அதை எடுத்து வச்சோம் இல்லையா, அதை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கணுங்க. ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்னா இதை வந்து அப்படியே வதக்கிட்டே இருக்கணுங்க. உங்களுக்கு இந்த ரா ஸ்மெல் போகிறதுக்கு 2 நிமிஷம் ஆகுங்க. 2 நிமிஷம் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் அப்படியே வதக்கிட்டே இருங்க. வதக்காமல் விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். அதனால் அப்படியே கண்டினியூஸாக வந்து வதக்கிட்டே இருங்க. டூ மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. பிளேட்டில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் நம்ம இதை மாற்றிக்கலாங்க. பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு அதை ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மிக்சியில் போட்டு இதை அடிக்க போகிறோம். பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இங்க பாத்தீங்களா, சுவையான வெள்ளை பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுல நம்ம தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கணுங்க. உங்களுக்கு இந்த வெள்ளை பூண்டு சட்னி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இதையே ஃபாலோ பண்ணி நீங்களும் வெள்ளை பூண்டு சட்னி செஞ்சு பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இத்தோட நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.